இன்றைக்கி பார்க்க போகிற சம்மோட ஸ்க்ரீன்ஷாட். ஹலோ யங் மைண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஃப்ளேஷன் அக்கௌண்டிங் ரெடியன் மூர்த்தி புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் 11 பார்க்குறோம். என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிஏ மெத்தடில் காஸ்ட் அண்ட் சேல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிற கான்செப்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான சம் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேல்குலேட் தி காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், தட் இஸ் கோசா அண்டர் சிசிஏ மெத்தட். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது சிசிஏ மெத்தடில் லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு இண்டெக்ஸ் 200 கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ்க்கு இண்டெக்ஸ் வந்து 240 ஆவரேஜ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பர்ச்சேஸ் எப்போவுமே ஆவரேஜில் தான் நம்ம பண்ணணும். பிகாஸ் த்ரூ தி இயர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால. க்ளோசிங் ஸ்டாக் வந்து 280, தட் இஸ் இண்டெக்ஸ் வேல்யூஸ் நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ கேட்டுக்கிறது என்னங்க, கால்குலேட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஸ்டாக். ஸோ அதாவது இன்க்ரீஸ் இன் டிக்ரீஸ் இன் ஸ்டாக் வேல்யூ அப்படின்னா வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்குக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 lakh இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குங்க 6,20,000 இருக்குது. ஸோ இப்போ இந்த இயரில் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டாக் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா ஸ்டாக் நம்ம ஹோல்டு பண்ணுறது. ஓப்பனிங்கில் பார்க்கும்போது அது லாஸ்ட் இயரோட க்ளோசிங் தான் இந்த இயரில் நம்மளுக்கு ஓப்பனிங்காக வரப்போகுது. ஸோ லாஸ்ட் இயர் க்ளோசிங் எவ்வளோ இருக்குங்க 4 lakh இருக்குது. இந்த இயரில் எவ்வளோ இருக்குங்க 6,72,000. ஸோ நம்ம ஸ்டாக் என்ன இருக்குங்க, க்ளோசிங் ஸ்டாக் வச்சுருக்கிற வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தட் இஸ் எதிர் இன்க்ரீஸாக இருக்கலாம் இல்லை டிக்ரீஸாக இருக்கலாம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் மைனஸ் வால்யூம் சேஞ்சஸ் இன் ஸ்டாக், the index value. ஓகேவா? ஸோ வால்யூம் சேஞ்சஸ் இன் இண்டெக்ஸ் வேல்யூக்கான ஃபார்முலா பாருங்கள். வால்யூம் சேஞ்சஸ் இன் ஸ்டாக் ஈக்குவல் டு ஆவரேஜ் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ மைனஸ் ஆவரேஜ் ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ. ஸோ இதை லெஸ் பண்ணி வர இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக், that is purchase index divided by closing stock index into closing stock value. Average cost of opening stock equal to purchase index divided by opening stock index into opening stock value. ஸோ இதில் வந்து க்ளோசிங்காக இருந்தால் க்ளோசிங் இண்டெக்ஸ்னு போடுறோம், ஓப்பனிங்னா ஓப்பனிங் இண்டெக்ஸ்னு போடுறோம். இங்கே வந்து அதே மாதிரி க்ளோசிங்காக இருந்தால் க்ளோசிங் வேல்யூ, ஓப்பனிங் இண்டெக்ஸ்னால் ஓப்பனிங் இண்டெக்ஸ். ஓகேவா? ஃபார்முலா நம்மளுக்கு ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸாக கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? பர்டிகுலர்ஸ் இன்னர் காலம் அவுட்டர் காலம் போட்டிருக்கேன். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஸ்டாக். ஸோ உங்களுக்கே தெரியும் ஓப்பனிங்கில் எவ்வளோ இருக்கீங்க 4 lakh இருக்குது. தட் இஸ் லாஸ்ட் இயரில் க்ளோசிங் நம்மளுக்கு 4 lakh இருந்திருக்கு. இந்த இயரில் க்ளோசிங் எவ்வளோ இருக்கீங்க 6,72,000. அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னா 4 lakh இருந்தது க்ளோசிங் ஸ்டாக் வந்து இப்போ வந்து என்ன ஆயிருக்கீங்க 6 lakh இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான், அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். Increase in stock as per HCA and historical cost method. இந்த மெத்தட் தான் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். as per HCA. ஓகேவா? ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,72,000 minus 4 lakh. ஓகேவா? ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்டர் காலமில் போட்டுக்கலாம் 2,72,000. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஸ்டாக் லெஸ் வால்யூம் சேஞ்சஸ் இன் ஸ்டாக். ஓகேவா? ஸோ லெஸ் வால்யூம் சேஞ்சஸ் இன் ஸ்டாக். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், வால்யூம் சேஞ்சஸ் இன் ஸ்டாக் என்ன சொல்லியிருக்கேன், ஆவரேஜ் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ மைனஸ் ஆவரேஜ் ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ஸோ இங்கேயும் ஒரு லெஸ் வருது, அதனால் நான் அதை தனியாக ஒரு மார்ஜின் விட்டு போடுறேன், ஒரு டேப் விட்டு போடுற மாதிரி. ஓகேவா? ஸ்பேஸ் விட்டு போடுற மாதிரி. ஆவரேஜ் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ. ஓகேவா? நம்மளுக்கு ஃபார்முலா இங்கே இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகேவா? என்ன இருக்குங்க, பர்ச்சேஸ் இண்டெக்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குங்க 240 இருக்குது. ஓகேவா? ஸோ 240 டிவைட் பை க்ளோசிங் ஸ்டாக்கோடது 280 இன்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ. க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வந்து பாருங்கள் 6,72,000. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வருதுங்க, இன்னர் காலமில் போட்டு அப்புறம் அவுட்டர் காலம் கொண்டு போயிருக்கல இந்த லெஸ்ஸை
இப்போ 5,76,000 வருது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுக்கு லெஸ் சிம்பிள் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? இது வந்து மெயின் லெஸ், இது வந்து இதுக்கான இன்ஃபர்மேஷன், இது கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ லெஸ் ஆவரேஜ் ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னங்க? பர்ச்சேஸ் இண்டெக்ஸ். பர்ச்சேஸ் இண்டெக்ஸ் என்ன இருக்குது? 240 டிவைடட் பை ஓப்பனிங் இண்டெக்ஸ் என்ன இருக்குது? 200 இன்ட்டு என்ன வேல்யூங்க? ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ. ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ என்னங்க? 4 lakh. ஓகேவா? ஸோ இப்போ வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,80,000 வருது. ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸை லெஸ் பண்ணி அவுட்டர் காலம் லெஸ், ஓப்பனிங் வந்து க்ளோசிங் லெஸ் பண்ணுது. ஓகேவா? என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 96,000. ஸோ இதோடைய ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இதிலிருந்து வேல்யூம் லெஸ், வேல்யூம் சேஞ்சஸ் இன் ஸ்டாக்கை லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுங்க? 1,76,000. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னங்க? கோசா, தட் இஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். இதை கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போது இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ், என்ன ப்ராப்ளம் சம்ஸ் வேணுமோ அந்த சம்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.